ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி கேசி ட்ராமா வேர்ல்டுன்னு நமக்கு ஒரு சேனல் இருந்துச்சு. அந்த சேனலில் வந்துட்டு கார்பரேட் இஷ்யூ அதனால சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அதே பேரில் நான் ரெண்டாவது ஒரு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்துட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். அதுலேயே நிறைய ட்ராமா வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு குடிசைக்கில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ட்ராமா. நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய ட்ராமா வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ட்ராமா போய் நான் செக் பண்ணியிருக்கேன். சில ட்ராமால வந்துட்டு இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வந்துட்டு இல்லை. சில ட்ராமா வந்துட்டு 6 எபிசோடு இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ராமா பேர் போட்டவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் என்ன ரீசன் சொல்லிட்டு. மேக்ஸிமம் எல்லாரும் வந்துட்டு போட்ட ட்ராமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. புதுசா ட்ராமா சொல்லுங்க, கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். ஆனா முக்கியமா அதுல இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்கணும் கைஸ், அதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் கன்ஃபார்மா நான் போட்டுருவேன் ஒன்லைன் பார்த்துட்டு. வாங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ட்ராமா நான் வந்து சர்ச் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். கண்டிப்பா நீங்க சஜஷன் பண்ணுங்க, அந்த ட்ராமா நான் பாக்குறேன். அது கண்டிப்பா போட முடியும் அப்படின்னா நமக்கு வெப்சைட்ல இருக்குன்னா கண்டிப்பா நான் போட்டுருவேன் கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்துட்டு டா. டா வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பேர் வச்சுக்கலாம். அவன் என்ன பண்றா, கல்லறையில அவங்க அப்பா அம்மா போட்டோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கா. இவ வந்துட்டு அப்ராட்ல இருக்கா போல. பேசிட்டு இருக்கா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கல்லறைக்கு போயிட்டு பூ பொக்கே எல்லாம் வச்சுட்டு அவ என்ன பண்ண ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா யாரும் வந்து அவளை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. யாரா கிராஸ் பண்ணி போறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அங்க யாருமே இல்ல. சரி சொல்லிட்டு அவ கால் பண்ணி பேசுறா. அவங்க பாத்தீங்கன்னா அப்பான்னு தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் பேங்காக் வர போறப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு 4 பேர் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு கடத்தி அழைச்சிட்டு போறாங்க. அவளை எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரக் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க ஃபுல்லாவே போலீஸ் சுத்தி இருக்கு. அதுல 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ரிப்போர்ட்டர். அதுல நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேர் வந்துட்டு கான். சோ அவர் என்ன பண்றாருன்னா, இங்க நான் போறேன், நான் போய் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய லீடர் இருப்பான அவனை போட்டோ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்லாம் அங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க என்ன நியூஸ் வந்துட்டு ரெடி பண்றதுக்காக அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாங்க ஆல்ரெடி நாங்க பிரஸ்ல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இதுக்கு ரைட்ஸ் இருக்கு போல இந்த இடத்துக்குலாம் வரதுக்கு. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா இருக்கு, இங்க எல்லாம் இருக்காதீங்க, நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்றாங்க, போக சொல்லிடுறாங்க. முக்கியமா வந்துட்டு அந்த போட்டோ எல்லாமே வந்துட்டு எடுக்கிற கேமராவெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு 2 ரிப்போர்ட்டருமே பேசிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் உள்ளார போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்க்க போறான். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஹீரோயினை வந்துட்டு இந்த மாஃபியா ஆட்கள் வந்து அழைச்சிட்டு வந்து வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு தாய் பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். இது எல்லாமே அமெரிக்கால நடக்குது. சோ அப்படியே போயிட்டு இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின் அழைச்சிட்டு வந்திருக்கான். அவன் கேட்கறான். ஹீரோயின் வந்து கேட்கறா, உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா. எனக்கு வந்து உன்னோட உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வச்சு டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்திருப்பானே. சோ போனை போட்டுட்டு அந்த இடத்துக்கு நான் வந்து ஓடிடுறான். அங்க யாரா போன் வச்சுட்டு இருக்கானுங்க, யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்கள்லாம் வந்து பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா போன் மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்த டைவர்ட் பண்ணி போலீஸ் எல்லாருமே உள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அழைச்சிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் கேட்கறா, யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இங்க பாருப்பா, நான் வந்துட்டு பிரஸ், நீ வேணா என்னோட ஐடியா எடுத்துக்கோ, வெளியே போ, போலீஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீ தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றா. அதுக்கப்புறம் யார் உங்க ஃபேஸை காட்டுங்க, உங்க பேர் என்ன அப்படிங்கும் போது அவன் எதுவுமே சொல்லவே இல்லை நம்ம ஹீரோயினை பார்த்து. ஆனா ஹீரோயின் அந்த கண்ணை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா வெளியே வந்துடுறா. ஏன்னா சுத்தி போலீஸ் வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்கல்ல. சோ வந்துட்டு வெளியே வந்துடுறா. அவளை வந்து போலீஸ் வந்து காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளார போயிருப்பான. சோ அவன் என்ன பண்றான்னா, அந்த ட்ரக் மாஃபியா வந்துட்டு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உள்ளார போயிட்டு இருக்கான். இங்க பத்தி நம்ம ஹீரோயின் வெளியே வந்துருவா. நான் பிரஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அவ எஸ்கேப் ஆயிடுவா. அவங்க மாஃபியா கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு பிடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கை காலமா அப்படியே மாற்றாமே காட்டுறாங்க. அப்படியே ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேங்காக்கே வந்துட்டா. நம்மள ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு சாட்னு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு கால் பண்ணி, இங்க பாரு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ இன்னுமா எங்க இருக்க, நீ வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வந்துட்டேன், அந்த ஈவெண்ட்டுக்கு நான் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அதே டேட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு ஆன்ட்டி காட்டுறாங்க. அந்த ஆன்ட்டி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்க பர்த்டே போல, அவங்களோட பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையன் பேர் வந்துட்டு வாட்டு போல. இப்ப இங்க வந்திருக்கானா வந்துட்டு வாட்டர் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டுனே வச்சுக்கலாம். சோ ஃப்ரெண்டு பையன் இங்க வந்திருக்கான். அப்ப கேக்குறாங்க,
எங்கப்பா வாட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அவன் இன்னுமே வரலையா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா இன்னுமே வீட்டுக்கு வரல, நான் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஆண்டி அவன் வந்துருவான், வாங்க உள்ள போலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு ஒரு லேடி காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப அழகா இருக்காங்க, பெரிய பிசினஸ் உமன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க. பெரிய ஒரு பாப்புலரான லேடின்னு வச்சுக்கோங்களேன் பிசினஸ்லயுமே. ஸோ அந்த இடத்துல தான் சேட்டுங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த லேடியோட அசிஸ்டன்ட் போனாங்க இருக்காங்க. இவங்க பேர் வந்து சோர். ஸோ சோரை வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. சோர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அவார்ட் கொடுக்க போறாங்க போல. ஃபர்ஸ்ட் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப என்ன பண்றாங்க சோர் அவங்களோட மொபைல பார்த்துட்டு இருக்காங்க, வாட்சை பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கேக்குறாங்க, எதுக்கு நீங்க வந்துட்டு வாட்சை பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கேயாச்சும் போகணுமான்னு சொல்லிட்டு சோரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு கேக்குறாங்க. எங்கேயாச்சும் போகணுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோர் சொல்றாங்க. இருந்தாலுமே சோருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. எங்கேயாச்சும் எமர்ஜென்சியா, நீ எங்கேயாச்சும் போறீங்களாங்கும் போது அதுதான் இல்லை நான் சொல்றேன்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆஷா பேசுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு அமைதியாயிடுறான். அப்போ ஈவெண்ட் ஆரம்பிக்கணும், ஸ்பான்சர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ 5 மில்லியன் வந்துட்டு குழந்தைங்களுக்காக வந்துட்டு அந்த அனாதாசிரமத்தில் இருக்க குழந்தைங்களுக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சியான் குரூப்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சியான் குரூப்ஸோட இப்போதைக்கு வந்துட்டு தலைமையா இருக்கிறது யாருன்னா அந்த சோர் தான் இருக்காங்க. ஸோ சோர் வந்துட்டு ஹாப்பியா எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு சோர் பேரு சொல்லாம சோரோட ஹஸ்பண்ட் பேர் சொல்றாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் சேர்மன் இந்த கம்பெனிக்கு. ஸோ சேர்மன் பேர் சொன்னதுக்கு அப்புறம் கரெக்டா அவர் வந்துட்டு வீல் சேர்ல வராரு. சோருக்கு வந்துட்டு பிடிக்கவே இல்லைங்க அவங்க ஹஸ்பண்ட் வெளியே வருது. உடனே வந்துட்டு நீங்க எதுக்கு வெளியே வந்திருக்கீங்கும் போது, ஆமா நான் வீட்லயே எனக்கு பாடியும் கிடைக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. எப்போ எனக்கு கை காலில் வந்து பேரலைஸ் ஆச்சோ அதுல இருந்து கால் மட்டும் ஆயிருக்கும் போல, இப்படி வெளியே வராம இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, அதனால தான் வந்தேன், ஈவெண்ட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. ஸோ கையை வந்துட்டு பாக்குறாரு. பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கு ஒய்ஃப். சோர் வந்துட்டு அந்த ரிங், எங்க மேரேஜ் ரிங் இருக்கும்ல, வெட்டிங் ரிங், அது வந்து போடாமே வந்திருக்கா. இதை அவங்க வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அசிஸ்டன்ட் பண்ணி கேட்கறா, என்ன நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிருக்கீங்க எங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணல. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த பையன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நிறைய பேரு வந்துட்டு எங்க மேடமையும் சரி எங்க சாரியும் வந்துட்டு ரூமரா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேடமுக்கு வந்துட்டு ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி காசி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் ஈவெண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு. சார் வந்தா தானே நல்லா இருக்கும், அவங்க இன்னுமே ஒத்துமையா இருக்காங்க, அவங்க டைவர்ஸ் எல்லாம் பண்ணல, எந்த காசிப்பும் இல்லை அப்படின்ட்டு அது மாதிரி சொல்றாங்களா. இதை கேட்கும் போது நீங்க அதை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோர் கேட்கும் போது, சேச்சா நான் ஏமா நம்ப போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவார்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னும் இந்த ஏஜ்ல கூட அப்படியே வயசு குறையாம இருக்கிறாங்க, ரொம்ப டால் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாலிங் அவார்டை வந்துட்டு சோருக்கு வந்து கொடுக்குறாங்க. சோர் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பாத்திரமே சோரோட ஃபேஸ் அப்படியே மாறுது. ஹீரோயினுக்கும் சோருக்கு என்ன சம்மந்தம்னு பாத்தீங்கன்னா, சோரோட அக்கா பொண்ணு தாங்க நம்ம ஹீரோயின். இப்ப எப்படி வரோம்னா, இது அக்கா பொண்ணுன்னா சோருக்கும் வந்துட்டு இது பொண்ணு மாதிரி. இப்ப இவளுக்கு வந்துட்டு இது சின்னம்மா. சோ அவங்கள வந்துட்டு பார்க்க வரா. சோ வரும்போது என்ன பண்றா, ஒரு கோல்டன்ல வந்துட்டு ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அந்த ரோஸை பார்க்கும்போது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படியே முறைச்சுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ அப்படியே கடுப்பேற்றுறதுக்காக தான் அந்த ரோஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்டேஜ்ல வந்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்துட்டு கம்பெனியோட இவ்வளவு வந்துட்டு இப்ப அந்த ஃபேமிலி தானே. ஸோ 2 பேருமே வந்துட்டு அப்ளாஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து போட்டோ எடுக்க சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து போஸ்ட் தராங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே நக்கலா பாக்குறா. இவங்க வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பையனை தான் கட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்கு. கையில வந்துட்டு ஒரு ரிங் வச்சுட்டு ஏதோ வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நிறைய போன் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த போன் அவர் அட்டன் பண்ணவே மாட்டேங்காரு. ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி வேற இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த போனை வந்து அட்டன் பண்ணவே மாட்டேங்காரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு 4-5 பேர் ரவுடி பசங்க வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ற நீ அந்த கொடு, அந்த ரிங்க கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவன் என்ன பண்றான்னா அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறான். அப்போ வந்து நான் ஏன் தரணும், அந்த ரிங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓட பாக்குறாங்க. உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க, நான் மறந்துட்டேன்னு சொல்லுங்க, இதுக்கப்புறம் இதை பத்தி நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ரிங்க வந்துட்டு ஒரு நொலி வச்சுக்கிறாரு. ஆனா எங்க இருக்க ரவுடி பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து துரத்தி ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. புடிச்சிட்டு அந்த ரிங் எங்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வாங்கி நம்ம ஹீரோ புடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் வந்துட்டு என் முடிவை மாத்திக்கிட்டேன், உங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு இவர் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு. ஆனா அந்த ரவுடி பசங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க. போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் இருக்குல்ல, அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவங்களோட அப்பாவை பார்க்க போறா. இவ அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னா சோரோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருக்கா. அவங்களதான் வந்துட்டு அப்பான்னு போய் ஹக் பண்ணிக்கிற. எப்பமா நீ எப்ப வந்த, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு, உன் படிப்புலாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமாப்பா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பா தான் பேசிட்டு இருக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கா. அப்பா வந்து சோர் வந்துட்டு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன இது சொல்லாம கொள்ளாம வந்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஏன் நீங்க சர்ப்ரைஸ் ஆகலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. ஆயிட்டு உன் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சோர் போறாங்க.
இவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் சரி சோர்க்கமே ஆகவே ஆகாது போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையனை காமிச்சோம்ல, அவன் வந்துட்டு போன்ல பேசுறான். என்னது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா பேசுறான். அப்ப அந்த ஆன்ட்டி கேக்குறாங்க, என்னப்பா யாருக்கு என்னாச்சுக்கும் போது, இல்ல இல்ல நத்திங், இந்த வரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமைச்சு வைங்க, கண்டிப்பா வந்துட்டு அவங்க பையன் வருவாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானோ வெளியே வந்துட்டு போன் பேசுறான். அப்படியே ஷாக்காவே போன் பேசிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறான். பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோ வந்துட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க. இது வேற யாரும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். அந்த சமைச்சிட்டு இருந்தாங்களா அந்த அம்மா நம்ம ஹீரோட அம்மா. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா எமர்ஜென்சி வார்டுல வந்து அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்க அம்மாட்ட மறைக்கிறது வந்து நல்லா இருக்காது இல்ல. சோ ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு கால் பண்ணி சொல்லிடுறான், அம்மா வாட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஷாக் ஆறாங்க. அது இல்லாம உங்களுக்கும் ஷாக்கா இருக்கும், நம்ம ஹீரோ போயிருக்காங்கன்னு சொன்னேன், இங்க வந்துட்டு வாட்ன்னு சொல்றீன்ட்டு. ஆமாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ட்வின்ஸ்ங்க. அமெரிக்கால நம்ம ஹீரோயினை காப்பாத்துனது வந்து நம்ம ஹீரோ. இங்க வந்துட்டு வாட் வந்துட்டு ஒரு ரிங் வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அவரை வந்துட்டு சுத்தி ஆட்கள் வந்து அடிப்பாங்கல்ல, அது வந்துட்டு வாட். சோ அடிச்சுதான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. உடனே வந்துட்டு போய் பாக்குறாங்க, என்ன பாச்சு என் பையனுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா யாரோ வந்துட்டு அடிச்சு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல, இப்போதைக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேசம் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்றாங்கன்னா வாட் போய் பாக்குறாங்க. வாட் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கான். என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கத்தியால குத்திருக்காங்க, தலையில வேற அடிச்சிருக்காங்க, இவருக்கு வந்துட்டு டெம்பரவரியா வந்துட்டு மறந்து போயிடுச்சு, இப்போ கரண்ட்ல என்ன நடந்துச்சு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஆனா வந்துட்டு முன்னாடி சின்ன வயசுல அம்மா ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஞாபகம் இருக்கு. ரீசெண்டா உள்ள விஷயம்லாம் அவருக்கு மறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஞாபகம் வரும், இல்ல ஞாபகம் வராம கூட போக சான்ஸ் இருக்கு. சோ இவர் வந்து நீங்க பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து போயிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வருவாளா, வீட்டை வந்துட்டு பாக்குறான். அங்கிள் வந்துட்டு கேக்குறாங்க, அங்கிள் இல்ல இப்ப டேடின்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் வந்து கேக்குறாரு, எப்படிமா இந்த வீட்லாம் எப்படி இருக்கு, நீ போனப்ப எப்படி இருந்துச்சோ அப்படிதானே இருக்குன்னு சொல்லும் போது, ஆமா அப்படியேதான் இருக்கு. அப்படி ரெண்டு பேரும் ஜாலியா வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப பாசமா தான் நம்ம ஹீரோயின் வந்து பேசிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு சோறு வந்துட்டு இறங்கி வந்துட்டு இருக்கா. சோறு வந்துட்டு சித்தி தான். ஸோ சித்தி வந்து இறங்கி வந்துட்டு இருக்கும் போது வந்து, என்ன நானும் அப்பாவும் பேசிட்டு இருக்கதை ஒட்டிக்கிட்டு இருக்கீங்களோங்கும் போது, சேச்சா எனக்கு ஏன் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா பொறுமையா வந்துட்டு இருக்கா. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாங்க வந்துட்டு நீ என்னோட பயாலஜிக்கல் பொண்ணு ஒண்ணு நீ கிடையாது, நீ என் அக்கா பொண்ணு, அது இல்லாம இது பயாலஜிக்கல் டேடியோ ஒன்று கிடையாதுங்கும் போது, ஆமா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றான். எப்படி அவங்க சின்ன வயசுல வந்துட்டு காட்டுறாங்க, இவளுக்கு ஏன் இந்த ஆன்ட்டியை பிடிக்கல அப்படிங்கிறது ரீசன் காட்டுறாங்க. சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துருப்பாங்க. அப்ப ரொம்ப வந்துட்டு லோன்லியா இருப்பா. ஸ்கூல்ல வந்து சண்டை போட்டிருப்பா போல, கையெல்லாம் காயமா இருக்கும். தனியா வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்ப இந்த அங்கிள் இருக்காருல, அவர் வந்து கேட்பாரு, என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் கையில எல்லாம் காயமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவ டக்குன்னு மறைப்பா. சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த மாதிரி ஸ்கூல்ல எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. சோ கலாய்க்கும் போது எனக்கு கோவம் வந்துச்சு, அவங்களை அடிக்க போனா அவங்க திருப்பி என்ன அடிச்சுட்டாங்க, இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதை கேட்டு அந்த அங்கிளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவர் என்ன சொல்வாருன்னா, சரிம்மா இதுக்கப்புறம் ஏன் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லி அம்மா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை வந்துட்டு அஃபிஷியலா வந்து தத்து எடுத்துக்கிறேன், உன்னோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஆன்ட்டி தான் வந்துட்டு உனக்கு அம்மான்னு சொல்லிட்டு இவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இப்படிதான் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடும், உண்மையா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு நான் ஆன்ட்டியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மேல வந்திருப்பான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த சோர் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோனோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க போட்டோல வந்து பேசிட்டு இருப்பான். நல்ல வேலை நீ வந்துட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா இவங்க சாவுக்கு காரணமே இவங்கதான் இருப்பாங்க போல, சோறு தான் இருப்பாங்க போல. கண்டிப்பா நான் அவங்களை அமுச்சு வச்சுட்டேன், சோ உங்க பிளேஸ்க்கு உங்களோட பொண்ணையும் அமுச்சு வச்சிருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமா பேசிட்டு இருப்பா. இதை வந்துட்டு சின்ன வயசுல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா காலை வாங்கியிருப்பா. அதுல என்ன வந்துட்டு ஆன்ட்டியை வந்துட்டு பிடிக்காம நம்ம ஹீரோனுக்கு போயிருக்கும். இவங்க தான் எல்லா பிளானும் பண்ணியிருக்காதுன்னு சொல்லிட்டு சின்னவில இருக்கும் போது அவன் போய் அங்கிள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஆனா மனசுலயே அப்படியே பதிவா இருக்கும், நீங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு தான் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்து பிடிக்காது இல்ல, எல்லாமே சொத்துலாம் அவளுக்கு பாதி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். சரி ஹீரோக்கு இல்ல, ஹீரோட தம்பி வாட். சோ வாட் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அம்மா ஏமா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதான் நல்லா போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, இல்லடா நான் பயந்துட்டு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டுங்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் அப்பாவியான கேரக்டர் போல. இந்த பாரடா வாட், நீ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு எல்லாம் போவேன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு, அது இல்லாம வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா வாட்டோட ஃப்ரெண்ட் இருக்கானா, அவன் வந்துட்டு ஓடி வருவான். நியூஸ் கேள்விப்பட்டீங்களா, இந்த மாதிரி அமெரிக்கால வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், ட்ரக் அடிக்ட் எல்லாம் வந்துட்டு கைது பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிருந்திருக்காரு, அங்க வந்து ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சேட்டை தான் காட்டுறாங்க. சேட்டிங் இருந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அவ என்ன பண்றான்னா ஹீரோட கம்பெனில தான் ஒர்க் பண்றான். இப்போ அந்த கம்பெனியோட பாஸ் யாருன்னா சோறு தான். இந்த ஹீரோயின் வந்துட்டு அப்ராடவே படிச்சிருக்கனால பெருசா அந்த கம்பெனி சைட்லாம் வந்திருக்க மாட்டா.
ஸோ அவளும் வந்துட்டு ஹீரோயினும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன ஒரு காசிப் போயிட்டு இருக்குன்னா, இந்த சோர் இருக்காங்களே, இந்த சோரோட ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு கம்பெனில இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, வாட்டர்ன்னு சொல்லிட்டு வாட்டுக்கும் நம்ம சோர் இருக்காங்களா ஹீரோயின் ஆன்ட்டி, அவங்க 2 பேருக்குமே காசிப் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஹீரோயின் கேட்கிறா, உண்மையாவா இருக்கும்? எங்க ஆன்ட்டிக்கும் அந்த பையனுக்கும் வந்து காசிப் இருக்கா? இவளுக்கு வந்துட்டு தான் அங்கிளுக்கு அவங்க துரோகம், அப்பாவுக்கு வந்து துரோகம் பண்றாங்க, ஆன்ட்டி துரோகம் பண்றாங்கன்னு ஒரு தாட் இவனுக்கு தோணிட்டு இருக்கும். ஏன் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, சோர் மேடை பத்தி எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேட் வந்து கேட்கிறான். இல்ல, எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு, உண்மையிலேயே ஆன்ட்டிக்கு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அவர் வந்துட்டு எங்க அங்கிளுக்கு வந்துட்டு தப்பு துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க தான் தோணிட்டு இருக்கு. எல்லாரும் பேசுறது வந்து காசிப்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதான் உண்மை எனக்கு தோணுது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் வாட்டை தான் காட்டுறாங்க. வாட்டும் அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க, அண்ணனுக்கு ஒண்ணுமே ஆகாதுலடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வாட்டர் சொல்லுவான், ஏமா நீ இப்பெல்லாம் திங்க் பண்ணாதம்மா, அண்ணன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்துட்டு அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வருவான். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நியூஸ், அந்த இடத்துல 2 ரிப்போர்ட்டர் வந்து இறந்து கண்டிருக்காரு, அதுல ஒரு ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடும். அப்போ என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல இறந்துட்டாரு போல. சோ அழுக ஆரம்பிச்சிருவாங்க, என் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. வாட்டுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல, அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும், என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. இங்க நம்ம கிட்ட என்ன பண்றான்னா, இங்க ஆபீஸ்க்கே வந்துட்டான். ஆபீஸ்க்குள்ள போறா, அப்ப சேட் வந்து தடுக்கிறா. எதுக்குடி ஆபீஸ்க்குள்ள வர, இங்க சோர் மேம் இருப்பாங்கும் போது இருந்துட்டு போட்டோம், என் ஆன்ட்டி தான் எனக்கு பயமா, அந்த வாட்டுங்கிற பையனை நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வரா. இங்க பாத்தீங்கன்னா இங்க சோர் வந்துட்டு ஏதோ கேட்டுட்டு இருக்கா, நெக்ஸ்ட் என்ன அப்பாயின்மெண்ட் என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்க, அந்த அசிஸ்டன்ட் பேர் வந்துட்டு மே. சொல்லு மே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, மேடம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாரி மே, என்னால வந்துட்டு இன்டர்வியூக்கெல்லாம் போக முடியாது, எனக்கு மூடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. என்னடா இது, அடுத்த இது இன்டர்வியூ தானே, ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு மேக் ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்துட்டு சோர் வந்து கேட்கறாங்க, என்ன இது, என்ன புதுசா ஆஃபீஸ்க்குலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோர் கேட்கறாங்க. நான் ஏன் வரக்கூடாது, இந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸோட பேரு என்னோட வந்துட்டு செகண்ட் பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த இடத்துக்கு இவளுக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப சேட் வந்துட்டு, ஏய் வெளியே போயிட்டு பிரச்சனை பண்ணாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்னடி என்னோட கம்பெனிக்குள்ள நீ வர வேணாங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சோர் கேக்குறாங்க, நீ வரலாம், ஆனா சின்ன பொண்ணுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போமா போ, நீ வந்துட்டு இப்பதானே படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்க, நிறைய டிகிரி படிச்சுட்டு தான் அந்த கம்பெனிக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு வெளியே அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுற அப்படியே கோபமா வந்துட்டு, சரி எங்க ஆன்ட்டி வந்துட்டு யாருக்கிட்டயும் அஃபர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூமர் போயிட்டு இருக்குல்ல, அந்த பையனோட பேரை சொல்லு, அந்த பையனோட அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேக்குறாங்க. அப்போ வந்துட்டு சேட் சொல்றான், என்னடி இதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, அவங்க ஃபேமிலி பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, தேவையில்லாம கேட்கறேன், எனக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஏஞ்சி போவாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு அந்த பையனோட ஃபேமிலி பத்தினா சொல்ல, எனக்கு வந்து டீட்டெயில் இருக்கும்ல எடுத்து கொடுங்கும் போது சேட் என்ன சொல்லுவாங்க, இங்க பாரு இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா இது வந்து இல்லீகல், எனக்கு ஒர்க்குக்கு வந்துட்டு பிரச்சனை வந்துடும், உனக்கு தான் ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஸோ அவங்ககிட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்கும் போது அப்பதான் எனக்கு ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றான்னா, இப்போ வாட்டர் இருக்குல்ல நம்மளோட ஹீரோட தம்பியே இருக்கான், அவனை தான் வந்துட்டு ரூமரா பேசிட்டு இருக்காங்க, அவனை பத்தி தான் இவன் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். சரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்க போறான். அந்த பையன் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கான், அவன் பேர் வந்து தாடா. ஸோ தாடா வந்துட்டு உள்ளார வரான், பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்கா, நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். எப்போ நீ அமெரிக்கால வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே வந்துட்டு நான் வந்து 2 days ஆகும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்படியா, சரி என்ன பெர்மனண்டா இல்ல நீ கிளம்பிடுவியாங்க போது, இல்ல பெர்மனண்டா இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ வரான், ஹீரோ இல்ல வாட்டு வரான். வந்துட்டு இந்த மாதிரி என்ன அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான். இங்க வந்து கேட்கறான், என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தாடா கேட்கறான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க. சார் உங்களை பார்க்க ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போறான், வாட்டு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த ரத்தம், அவனுக்கு கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கா, அவன் தான் இப்ப ரீசன் வந்ததெல்லாம் மறந்துட்டானே. ஸோ ரொம்ப பதட்டமானமே வாட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி பாக்குறான். கரெக்டா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயினுமே இருக்கா, 2 பேருமே பாத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா ஒரு காஃபி ஷாப் போறான். அவனுக்கு ரொம்ப டல்லாவே இருக்க மூடு, நமக்கு வந்து எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து ஒரு காஃபி ஷாப் போறான், அங்க வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்றான், போய் உட்காடுறான். பாத்தீங்கன்னா பர்ஸ் எடுத்து வர மறந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு கார்ல போய் திருப்பி பர்ஸ் எடுக்க போறான். அதே காஃபி ஷாப்க்கு நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோ என்ன காஃபி ஆர்டர் பண்ணானோ ஸோ அதே காஃபி தான் வந்துட்டு அவனும் ஏதோ அமெரிக்கன் ஐஸ் காஃபி சம்திங் ஏதோ ஆர்டர் பண்ணிப்பான், அதே தான் நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்றான். 2 பேரும் வந்துட்டு ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க, அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு உட்காருப்பான். அப்ப காசு எடுத்துட்டு வந்துட்டு வாலெட் எடுத்து வந்து உட்காந்துருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தானே ஆர்டர் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ ஹீரோக்கு வந்துட்டு அந்த காஃபி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவளோட காஃபி நினைச்சிட்டு அந்த ஃபிளேவர் தான் அவளும் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ டக்குன்னு எடுத்து குடிக்கிறா. ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை பார்த்தனுமே வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு
அவன் வந்துட்டு பாக்குறான், என்னடா நம்ம காஃபியை இவங்க எடுத்து குடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த காஃபியோட சேர்த்து ஒரு பிஸ்கட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிடுவானா. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா, என்னடா இது நம்மளோட இதை எடுத்து இந்த பையன் சாப்பிட்றானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பாக்குறா. அதுக்கப்புறம் தான் வந்து சர்வெண்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்குள்ள காஃபி வந்துட்டு கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் தெரியும், ஐயோ நம்ம மாத்தி எடுத்துட்டோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரிங்க தெரியாம எடுத்துட்டேன், வேணா என்னோட எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளோட கொடுப்பா. ஹீரோ வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கேஷுவலா உட்காந்துருப்பான். இவங்க இப்படி 2 பேரும் வந்துட்டு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காது. தூரமா ஒரு 2 ஆன்டிஸ் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்னை பார்த்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம், இன்னொருத்த ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு நீ பழகிட்டு இருக்க, என்ன நீ வந்துட்டு மிஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தப்பா பேசுவாங்க. ஹீரோனுக்கு புரியாது, யாரை பத்தி சொல்றீங்க, என்னையா சொல்றீங்க அப்படிங்கும்போது, ஆமா உன்னதமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பா நம்ம ஹீரோனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. இன்னொருத்தவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆட்டையை போட்டு நினைச்சா உனக்கு இதுதானின்னு சொல்லிட்டு ஆசிட் எடுத்து ஹீரோனை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டா. டக்குன்னு வந்துட்டு ஹீரோயின் மேல வந்துட்டு தெளிக்க போவாங்கல்ல. கரெக்டா அந்த இடத்துக்கு வாட் வந்து நம்ம ஹீரோனை வந்து டக்குன்னு ப்ரொடக்ட் பண்ணிடுவோம். ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த பையன் எப்படி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தெரியும் அந்த ஆன்டிஸ் வந்துட்டு தண்ணி தான் கொண்டு வந்து ஊத்திருப்பாங்க. இங்க பாரு, இப்ப நாங்க தண்ணி வந்து ஊத்துறோம், இன்னொரு ஹஸ்பண்டை வந்துட்டு நீ திருடிக்க பார்த்தனா நெக்ஸ்ட் டைம் வந்து தண்ணி ஊத்த மாட்டோம், ஆசிட் தான் ஊத்துவோம்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும். அது இல்லாம இந்த மாதிரி வாட் வந்து நின்றுப்பானே, ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வந்து வாட்னு தெரியாது. இந்த மாதிரி இவர் வந்து நின்றுருக்காரு, ரொம்பவே தேங்க்ஸ், நான் கண்டிப்பா வந்து போலீஸ்ல சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். ஹீரோ வந்துட்டு சரி வாட்டை வந்துட்டு சேஃபா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க வேலை பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க, இந்த பாருமா உங்க பேக்ல இருந்துச்சு, ட்ரெஸ் வாஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டு காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இது கசங்கின மாதிரி இருக்கும், ஐ மீன் அழிஞ்ச மாதிரி இருக்கும், பேருமே அழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா யோசிக்கிறா, நம்ம காப்பாத்தினார் அவரு எப்படி இருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரு இந்த மாதிரி பிரஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பான்னு சொல்லி இந்த ஐடி கார்டுல இருக்கும். அந்த பிரஸோட இமெயில் ஐடியை வந்துட்டு சர்ச் பண்றான். சர்ச் பண்ணி என்ன அனுப்புறான்னா, அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சுல, அப்போ வந்து இவர் சேஃபா இருக்காரா, அவர் நல்லா இருக்காரா, எனக்கு அவரை பத்தி வச்ச ரிப்ளை போடுங்க, அந்த இடத்துல பனைக்கு எதிராக ஏதாவது வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மேல் தட்டி விடுறான். ஹீரோ பத்தி தான் கேட்கறா, ஹீரோ நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் ஹீரோ இறந்துட்டாருல, இன்னும் ஹீரோனுக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வாட் வந்து சாப்பிட்டு இருப்பான். அவங்க அம்மா வந்து சமைச்சு வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த ஃபுட் வந்து வாட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அந்த ஃபுட்டை வந்துட்டு அவன் சாப்பிட்றான். இதை பார்க்கும்போது அவங்க அம்மாக்கு ஷாக்கா இருக்கு, ஒருத்தவங்க மறந்துருச்சு அப்படின்னா அவங்க டேஸ்ட் கூடயா மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ உனக்கு இந்த ஃபுட்டே பிடிக்காதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க. இல்லம்மா இப்ப நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சாப்பிட்றான். பட் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ட்வீன் தானே, இந்த குழந்தைங்களோட போட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவனோட பிஹேவியர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அந்த போட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் சரி வாட்டுக்கும் சரி பாக்குறாங்க. அந்த போட்டோ பார்த்துட்டு அவங்களுக்கு என்னமோ தாட் தோணிட்டு இருக்கு போல, அதையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சோறு இருக்காங்களா, அவங்க ரூமுக்கு வரும்போது அங்க நிறைய ரோஸ் எல்லாம் இருக்கு. சோருக்கு பொதுவாக ரோஸ் பிடிக்காது போல, அதை நம்ம ஹீரோயின் ரோஸ் கொடுக்கும் போது கூட பிடிக்காம முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ சோறு வந்து கேட்கறாங்க, யார் என் ரூம் ஃபுல்லா ரோஸ் வந்து அரேஞ்ச் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ மேடு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி சார் தான் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கட்டு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு கேட்கறாரு, ஏமா உனக்கு ரோஸ் தான் பிடிக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆமா உங்களுக்கு தெரியாதா, எனக்கு பொதுவாக ரோஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோ, நான் வந்து ரெடி பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டே மாத்திக்கிறேன் அப்படிங்கும் போது, இல்லை எனக்கு இது பிடிக்காது இப்பயே மாத்துக்கன்னு சொல்லிட்டு ரூடா வந்து சொல்லிட்டு போவாங்களா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாருன்னா, மேரிக்கிட்ட எல்லாம் சரி இந்த ஃபிளவர் தான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கோயிலுக்கு வருவான். அவன் வந்துட்டு இந்த இறந்து போயிருப்பாங்களா அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்காக வந்துட்டு ஒரு பூஜை மாதிரி இதுக்காக வந்திருப்பா. கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்கும்போது பக்கத்துல வந்துட்டு வாட் உட்காந்துருப்பான். வாட்டை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு, இனிமே அது வாட்டுன்னு தெரியாது, என்ன பேர் ஒன்னும் தெரிஞ்சுக்கல, நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நீங்க 2 பேரும் நான் அடிக்கடி மீட் பண்றோமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக்கா இருக்கு. 2 பேரும் வந்துட்டு ஒரே இதுக்கு தான் வந்திருப்பாங்க, இறந்தவங்களுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ண தான் வந்திருப்பாங்க. வாட் வந்துட்டு தன்னோட அண்ணனுக்காக வந்திருப்பான் போல. 2 பேரும் கேட்டுக்கிறாங்க யாருக்காக வந்து, நம்ம ஹீரோ என்ன சொல்றேன், என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்துட்டாங்க, ஸோ அவங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் இவன் வந்து தான் அண்ணன் அப்படின்லாம் சொல்ல, இவன் வந்துட்டு அது யாருக்கும் வந்திருக்கான், நம்ம ஹீரோ அதை பத்தி கேட்கவும் இல்லை. ஸோ சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அங்க ஏதோ தண்ணி மாதிரி கொடுக்குறாங்க, அதை வந்துட்டு எங்கேயோ ஊத்திட்டு போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு தூரம் போயிடுவான். அப்போ வந்து யோசிப்பான், இந்த கண்ணு இந்த பையன்கிட்ட இருந்த கண்ணு நம்ம பாக்குறோமே, இதை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே சொல்லி யோசிச்சுக்கலாம். அப்பதான் அந்த அமெரிக்கால வந்து நம்ம காப்பாத்தின ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அவரா இருக்குமோன்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஓடியாடுறான். அந்த கண்களை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பாவே இருக்கும். டிஸ்டர்ப்னா லவ்னு சொல்ல முடியாது, இவங்க தான் நம்ம காப்பாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். சரி இந்த பையனோட கண்ணும் அதே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்கிறா. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பாத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நம்ம பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியா எங்க பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. அன்னைக்குதான் பார்த்தோமே நம்ம காஃபி ஷாப்ல அப்படின்னு சொல்லிட்டு வாட்ல இருந்து சொல்லுவானா. இல்லைங்க அதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாச்சும் பாத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, இல்ல
அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை அப்படின்ட்டு வாட் வந்து சொல்றான். ஓ அப்படியா, சரி ஒன்னத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஆஃபீஸ்க்கு போறான். அப்ப வந்துட்டு சோரோட அசிஸ்டன்ட்மே இருக்கான். அவன் கேக்குறாங்க, என்னம்மா அடிக்கடி ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கே, என்ன சுத்தி பக்கம் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா தான் கேட்கறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றேன்னா சுத்தி பார்க்கலாம் நான் வரல, நான் சுத்தி பார்க்கறதுக்கு நான் சின்ன பொண்ணும் இல்லை, இதுக்கப்புறம் நானும் இங்க வந்துட்டு ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றான். ஹீரோயினை பார்த்துட்டு எது ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ வந்து கேக்குறாங்க, இப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த கம்பெனில ஒரு ஓனர், நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டு ஏதோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்கறான். இந்த ஜாப்ல தான் வாட் ஆல்ரெடி இருக்கா இங்க, சோ அவ அந்த ஜாப் தான் கேட்கிறா. இதை கேட்டுட்டுமே சோருக்கு ஒரு மாதிரி சுருக்குங்குது. ஆல்ரெடி அவருக்கும் வாட்டுக்கும் வந்துட்டு அவங்களுக்கும் வாட்டுக்கும் ஏதோ ரூமர்ஸ் போயிட்டு காசிப் போயிட்டு இருக்கு. இது உண்மையா இல்ல பொய்யான்னு தெரியல. பட் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, எதுக்கு அந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து கேட்கறாங்க. இல்ல இல்ல எனக்கு அந்த ஜாப் தான் வேணும், ஏன்னா எனக்கு வந்து நல்ல ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் தெரியும், ஸோ எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் அந்த இடத்துக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வாங்குறான். இல்ல அந்த பொசிஷன்ல ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு இனிமே நிறைய டேலண்ட் வேணும், அது இன்னுமே உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சோர் வந்து சொல்றாங்களா. அப்படியா, அப்படி என்ன டேலண்ட், அந்த ஆளை பார்த்து நானே கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்துட்டு வாட்டுங்கிறவன் வந்து பார்த்து தீரணும், யார் வாட்டுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வாட்டை பார்க்க போறேன்ட்டு போறாங்க. பின்னாடி சோறும் ஓடுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி சோறு பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் பாக்குறா, யார் வாட்டா, அவங்க பொசிஷன் எங்க இருக்கு, அவங்க எங்க உட்காருவாங்கன்னு கேட்டு விசாரிச்சு போறா. கரெக்டா அதே ஆபீஸ்க்கு வந்துட்டு வாட்டு வந்துட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாட்டுன்னு பாக்கல, நம்ம ஆல்ரெடி பாக்குற இந்த பையனாச்சின்னு சொல்லிட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு வாட்டு கேட்கறான், அப்படியா நீங்க இங்க என்ன பண்றீங்க, ஒர்க் பண்றீங்கன்னா 2 பேரும் பேசும்போது கரெக்டா ஃப்ரெண்டு சேட் வந்துட்டு வாட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் தெரியுது இவன் தான் வாட்டுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்கா அது இவன் தான் வாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து ஆன்டியோட இந்த மாதிரி காசிப் அஃபர்ல இருக்கிறது இந்த பையன் தான் போலன்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஷாக்கா நிக்கிறா. கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு சோரம் வராங்க. சோர் வந்துட்டு வாட் என்ன இத்தனை நாள் நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து கேக்குறாங்க. அப்ப இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சுல, இவன் அப்படியே வந்துட்டு நிக்கிறான், அவனுக்கு என்ன பேசணும்னே தெரியல. அப்ப ஃப்ரெண்டும் கூட தான் நிக்கிறான், ஃப்ரெண்டுமே இதே கம்பெனில தான் ஒர்க் பண்றான் போல. அப்போ ஹீரோயின் கேக்குறான், ஓ நீ தான் அந்த ஆளா, நான் வந்துட்டு நீ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சர்க்காசமா பேசிட்டு இருக்கா. வாட்டுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் அப்படியே வந்துட்டு முடிச்சிட்டு இருக்கானா. உனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும் இல்ல, 2 பேரும் நம்ம பாத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது சாட் வந்து கேக்குறான், என்னது ஆல்ரெடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா சோர் வந்துட்டு உங்களுக்கு 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோர் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றான்னா சொல்றான், இல்ல 2-3 நாளா இந்த பையன் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே சோர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்க, ஆஃபீஸ் நம்பர் தேவையான நான்சென்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது சாட் வந்துட்டு வாடி போனா எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. அப்பதான் வந்துட்டு இவன் சொல்றான், சோர் மேடம் தான் நம்ம மேனேஜர் அப்படின்னு சொல்றான், மேனேஜர்ல பாஸ்ன்னு சொல்றான். அப்பதான் நம்ம வாட்டுக்கு தெரியுது. அப்ப வந்து கேக்குறாங்க, என்னாச்சு இவங்கிட்ட போய் என்னை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோர் கேக்குறாங்களா. இல்ல நல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால வந்துட்டு டெம்பரவரி எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் சோருக்கு வந்து லைட்டுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகாம தான் பாக்குறாங்க. சரி என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, இவன் தான் வாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நம்ம ஹீரோயின் ஆமா இவன் தான் வாட்டுன்னு சொல்லிட்டு சேட் சொல்லிட்டு இருக்கும் போது நம்பவே முடியல, இந்த பையனை நான் 2-3 டேஸா பாத்துட்டு இருக்கேன், இந்த பையன் பார்க்கும்போது நல்ல பையன் மாதிரி இருக்கான், இந்த பையனும் என் ஆன்டி தான் வந்துட்டு அஃபர்ல இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்கும் போது இங்க பாருடி இது கன்ஃபார்மா தெரியல, ஒருவேளை இது காசிப்பா கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பையனை பத்தி விசாரிச்சேன், அந்த பையன் நல்ல பையன் அப்படிங்கிற நம்ம தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வாட்டை பத்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு ஏதோ சம்திங் ராங்னு தோணிட்டு இருக்கு, நான் இங்க ஒர்க் பண்ண போறேங்கும் போது நீ உண்மையிலே இங்க ஒர்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பொண்ணு வந்து சேட் வந்து கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாத்தீங்கன்னா சோறு கூப்பிட்டு வச்சுட்டு நீ இத்தனை நாள் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னை யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்க, நான் இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்துட்டு கேக்குறாங்க சோறு, ஏன் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளீட் பண்ணலையா, நீ சொல்றதெல்லாம் பொய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்ணுவான்னா சட்டையை தூக்கி காட்டுறான், குத்தி இருப்பாங்கல்ல, சோ அந்த இடத்துக்கு காயத்தை கட்டுறான். இதை பார்த்துமே சோருக்கு வந்து ஷாக்கா இருக்கு. அவங்க எஞ்சி பாக்குறாங்க, யாரும் உன்னை அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எனக்கு யாருன்னு தெரியல, அது இல்லாம என்ன அட்டாக் பண்ணல, எனக்கு இப்போதைக்கு டெம்பரவரியா எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லும் போது கேக்குறாங்க, என்னது மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோர் வந்து ஷாக்கா கேக்குறாங்க. இது யார் சொன்னா, உன் டாக்டரோட பேரு சொல்லு, எவ்வளவு நாள் மறந்து போயிருக்கும், பெர்மனண்டாவா இல்ல வந்துட்டு ஞாபகம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு 2-3 மாசத்துலயும் வரும், இல்லைன்னா 1 வருஷம் கூட ஆகும், ஏன்னா டெம்பரவரியா தான் மறந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி போ நீ போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட போன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் போன் பிரச்சனை இல்லை அங்கேயே உடஞ்சு போச்சு அப்படின்னு இவன் வந்து சொல்றான்.
அப்படியா, சரி ஓகே போ அப்படின்னு சோர் வந்து அமுச்சு விட்டுறாங்க. பட் இவங்க இந்த அளவுக்கு ஏன் விசாரிக்கிறாங்கன்னு தெரியல. சொன்ன மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஏதாச்சும் இருக்குதா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் வாட்டோட அம்மா கால் பண்ணி நீ இப்பயே வீட்டுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ வாட்டோ அந்த வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இங்க பத்தி நம்ம ஹீரோயினும் சேட்டை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு சேட் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் விசாரிச்ச வரைக்கும் வாட்டோ வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப இன்னசென்டான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியல, உனக்கு தான் வந்துட்டு வாட் ஆல்ரெடி 2 to 3 days தெரியுது அப்படின்னு சொல்றாள். அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேட் வந்து கேட்கறா. 2 3 days ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா பார்த்த வரைக்கும் அன்னைக்கு மேல ஒருத்தங்க ஆசிட் அடிக்க வந்தாங்க. டக்குன்னு நம்ம வந்துட்டு இந்த வாட் வந்து நின்றாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. இதெல்லாம் யாருமே ஓடுவாங்க, இல்லைன்னா போலீஸ் கால் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே சப்போஸ் ஆசிட் அடிச்சிருந்தாலும், அது உண்மையான ஆசிடா இருந்தாலும் அவர் மேலதானே விழ போகுது. அவர் வந்து எனக்காக காப்பாத்தினாரு. தெரியும் போதே எனக்கு நல்ல பையன் மட்டும் தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பட் இதான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கால. அப்போ வந்துட்டு சேட் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பேசாம வந்து அந்த பையனை தெரியுதுங்கல்ல, பேசாம அந்த பையனை லவ் பண்ண என்ன, 2 பேரும் லவ் பண்ணும் போது கண்டிப்பா அவங்க ஆன்டியோட ரியாக்ஷன் தெரியும், இவனுக்கு சில உண்மைகளும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஐடியா சொல்லுவான். மூஞ்சி ஐடியா கொடுக்குற முகரக்கட்டையை பற்றி சொல்லிட்டு ஏதோ மிளகாவே வந்துட்டு வாயில வச்சு விட்டுருவான். கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த தாடா இருக்காருல்ல போலீஸ், அவர் வந்துட்டு பேச ஆரம்பிப்பாரு. அவருக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் இருக்கு போல. இது வந்து சேட்டுக்கு தெரியும். சேட் என்ன சொல்றான்னா, நான் நல்லா சாப்பிட்டேன், ஸோ நான் வந்துட்டு ஒர்க்குக்கு போனேன்னு சொல்லிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் தனியா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இங்க வந்துட்டு பாக்குற எங்கடி விட்டுட்டு போறேங்கிற மாதிரி பாப்பா. சேட் வந்துட்டு அவங்க அம்மா பார்க்க போயிருப்பான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா ஸ்போர்ட்ஸ் டே அப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஏற சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்ததுலாம் இவருக்கு ஞாபகம் இருக்கும்ல. சொல்லும் போது இங்க இருக்க வாட் வந்துட்டு தப்பா சொல்லிட்டு இருக்கான், நினைச்சுன்னு சொல்லிட்டு தப்பா சொல்றான். இதை பார்க்கும்போது அவங்க அம்மாக்கு வந்துட்டு வாட் நீ இதை பொய் சொல்ற மாதிரி இருக்கு, நீ வாட்டே கிடையாது, நீ காங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு நீ வந்துட்டு காங், நீ வாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஹீரோ தான் போல, வாட் இல்லை. உடனே வந்துட்டு அவனுக்கே ஷாக்கா இருக்கு. அப்படியே வந்துட்டு பாக்குறான். ஏன் 2 பசங்க ட்வீனா இருந்தா தன்னோட அம்மாக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாதா, தான் கூட இருக்கிறது வந்துட்டு எந்த பையன், பெரிய பையனா சின்ன பையனா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சொல்லுடா வாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் இங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ உண்மையா சொல்றாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அமெரிக்கா கிளம்பி வந்திருப்பாரு ஊருக்கு. அப்போ அவங்க வீட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு 4 5 பசங்க ஒரு பையனை துரத்துற மாதிரி இருக்கும். இவர் வந்து உத்து பார்க்கும் போது கரெக்டா அந்த பையன் வந்துட்டு வாட்டா இருக்கும். என்னடா இது நம்ம தம்பியை துரத்திட்டு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு அவரும் பின்னாடியே ஓடி இருப்பாரு. அன்னைக்கு நடந்த விஷயம் தான். பசங்க வந்துட்டு வாட்டிகிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாங்களா, அப்பதான் இதெல்லாம் நடந்திருக்கும். இவரும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தானே வந்திருப்பாரு ஏர்போர்ட்ல இருந்து. சோ அந்த வழியில தான் நடந்திருக்கும். சரி என்ன பண்றது, ஒரு குடோன் மாதிரி இருக்கும், அங்க போயிட்டு வாட் வந்து ஓடி இருப்பான். சோ இவர் என்ன பண்ணுவாரு, பின்னாடியே ஓடி இருப்பாரு. அங்க ஒரு டிராபிக்கா இருக்கும், அதெல்லாம் தடுந்து போகும்போது அதுக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான்னா வாட்டை வந்துட்டு கத்தி வச்சு குத்திட்டு போயிருப்பானுங்க. வாட்டு வந்துட்டு அப்படியே சாவுற தருவாயில இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுவான். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, வேண்டாம் விட்டுரு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாக போறேன் நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு, நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் சாரி கேட்பான். டே நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிப்பான். அப்ப பாத்தீங்கன்னா கையில ஒரு ரிங் வச்சிருப்பான். அந்த ரிங் பத்திரமா தான் வச்சிருப்பான். அது கீழே போட்டிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். இவன் வந்துட்டு அம்மாட்ட சொல்லாதண்ணா அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருப்பான். அம்மாட்ட சொல்லாத, அம்மா ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்கட்டு. அதனாலதான் இவன் என்ன பண்ணிருப்பான்னா வாட்டு மாதிரி நம்ம ஹீரோ வந்து இங்க நடிச்சிருப்பான். தான் இறந்து போன மாதிரி ஒரு அலபையை வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு பையன் தான். ஃப்ரெண்டு பையனுக்கு தெரியும் இங்க இருக்கிறது நம்ம ஹீரோ வாட்டு இல்ல, வாட்டு இறந்துட்டாண்டு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அழுக ஆரம்பிப்பாங்க. இவனுக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். சரி அவங்க வந்துட்டு அழுவாங்க, என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிப்பாங்க. இவங்க இந்த அம்மாக்கு எப்படின்னா பெரிய பையன் வந்துட்டு படிப்பு அப்புறம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா இருப்பான். வாட்டு ரொம்ப இன்னசென்டான பையன், ரொம்ப கொஞ்சம் பயந்து சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சின்ன பையனா ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. அவங்க வந்து கேட்கறாங்க எங்க என்னோட பையன் இருக்கான்னு. அப்ப பாத்தீங்கன்னா வாட் வந்து மாச்சுரியில வச்சிருப்பாங்க. வாட் எதுக்காக இறந்தான், ஏன் இறந்தான், அவனை யார் கொலை பண்ணா அப்படின்னு ஹீரோக்கு எதுவுமே தெரியாது. சோ அதனாலதான் இப்ப டெம்பரவரியா மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்துட்டு வாட் லைஃப்ல வந்துட்டு வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். முக்கியமா வந்துட்டு என்னோட செகண்ட் சேனல்ல கண்டிப்பா பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அந்த சேனல்ல புது ட்ராமா போட ஆரம்பிச்சிருவேன். கேசி டிராமா வேர்ல்ட் 2ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.